நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வகையான பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்லேயும் நம்ம கொடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸை ஈஸியாக இதை பண்ண முடியும். முதல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் தம் பிரியாணி, அப்புறம் பலாவ் கொட்டையில் ஒரு ஹெல்தியான பிரியாணின்னு சொல்லலாம். ஃபிஷ்ஷில் உடையாமல் போன் இல்லாமல் ஒரு ஃபிஷ் பிரியாணி பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப யூனிக்கானது கூட. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லே இருக்காது. இதுவுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கை வச்சு ஒரு ஜீரக சம்பா ரைஸில் ஒரு பிரியாணி. அது வந்து பார்த்திங்கன்னா 1 பார்ட் தான். அதுக்கப்புறம் சோயாவில் ஒரு சிம்பிளான பிரியாணி, வெஜ் பிரியாணி. ஸோ இதெல்லாமே பார்க்க போகிறோம். இதுக்கு எல்லாம் முதல்ல நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். அதே ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஃப்ளேவரோட டேஸ்ட்டோடு இருக்கும். இது வந்து 1 பார்ட்டில் பண்ண போகிறோம். அதாவது ப்ரெஷர் குக்கரில் ஒரு 15 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இதுக்கு முதல்ல ஜீரக சம்பா அரிசி 2 கப் எடுத்துகிட்டு ஒரு 3 தடவை நல்லா கழுவிக்குங்க. கழுவினதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடணும். ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீரக சம்பா அரிசி தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பாசுமதி அரிசிலையும் பண்ணலாம், பட் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து மாறும். ஸோ 30 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போது வறுத்து அரைக்கிறதுக்காக மசாலா, அதாவது கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், ஸ்டோன் ஃப்ளவர், பே லீஃப், கல்பாசி, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஏலக்காய் போடுவோம். ஸோ இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளோதான். இதை வந்து அரைச்சிடலாம் பவுடர் மாதிரி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மசாலா. இதுக்கப்புறம் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு இதையும் அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், ரொம்ப முக்கியமானது. இப்போது ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட் போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இந்த டைமில் தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னா 3 பேர்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதே அளவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6 பேர் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போது நான் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் இதையும் நம்ம வதக்கணும். தக்காளி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த தக்காளியை ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. பட் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த பவுடர், கொத்தமல்லி, புதினா, இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இதுக்குன்னு தனியாக வந்து நீங்கள் கரம் மசாலாலாம் போட வேண்டியதில்லை. இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்ச மட்டன் ஒரு 3 நிமிஷம் போட்டு நல்லா வதக்கலாம். நீங்கள் மட்டன் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதோடையே 3 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கணும். மட்டன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நீங்கள் ஓப்பனில் வச்சிங்கன்னா வந்து ஒரு சில டைமில் மட்டன் வேகாமல் போயிடும். ஸோ இப்போ வந்து தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து நம்ம 5 விசில் விடுறோம். ஸோ ஏன் அப்படின்னா மட்டன் வேகலை அப்படின்னா நமக்கு பிரியாணி நல்லா இருக்காது. அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்ம வந்து மட்டனை கண்டிப்பாக நல்லா வேக வச்சாகணும். ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அதாவது எந்த அளவுக்குன்னா மட்டன் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் போதும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளவு அப்படிங்கிறது நம்ம ரைஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மூடி போட்டு வைக்கணும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில், ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே சேம் டேஸ்ட் வரும். இப்போ நான் மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறேன். நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மட்டன்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். முதல்ல அரிசியை போடுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது ஒரு அரை லெமன் ஜூஸ் முன்னாடியும் பிழிஞ்சு விட்டுக்கலாம், இல்லை இந்த டைம்லேயும் நீங்கள் பிழிஞ்சிடலாம்.
இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி போட போகிறோம். ஊற வச்ச அரிசி 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சது, அதை வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அரிசியும் தண்ணியை வந்து கொஞ்சம் கரெக்டான லெவலில் இருக்கணும். அந்த டைமில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இதுவும் கொஞ்சம் கொதிக்கணும். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை, ஏன்னா அந்த மட்டன் அந்த ஊற்றின தண்ணியே ரொம்ப கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா அரிசி தெரியும், இந்த அளவு தான். இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில், அதுக்கப்புறம் 2 விசில் லோ ஃப்ளேம். தேவைப்பட்டால் நெய்யோ பட்டரோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு விசில் வந்து மீடியமில் வச்சுட்டு 2 விசில் வந்து லோ, இல்லைன்னா 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வந்து பண்ணலாம். இதுக்கப்புறம் ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப பர்ஃபெக்டாக, சொதன்னு இல்லாமல் அப்படியே வந்து அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே சமயம் மட்டனும் நல்லா வெந்திருக்கும். ஸோ இதை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கோ ஹோட்டலுக்கோ நீங்கள் போய் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இதே அளவில் செஞ்சு பாருங்கள். காரம் தேவைப்படுறவங்க மட்டும் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி பண்ணிக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் ரைத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் ஜீரகத்தூள் கூட ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் அதை கூட போட்டு வச்சுக்கலாம். எக்கு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க எக்கு கொஞ்சம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும். சிக்கனை கம்பேர் பண்ணும்போது மட்டனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதே வந்து நீங்கள் சிக்கனில் பண்ணலாம். வெஜிடேரியனாக இருக்கும்போது நம்ம பன்னீர், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மஷ்ரூமில் பண்ணலாம். பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டு அப்படியும் பண்ணலாம். ஸோ நான் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். ஏற்கனவே நிறைய வெஜிடேரியன் பிரியாணி ரெசிபீஸ், புலாவ் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமனை வந்து நீங்கள் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்லாம். இதுவுமே நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் எதுவும் பண்ணலை. மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஸ்பைசினஸோடு இருக்கும். உங்களுக்கு அந்த மட்டன் பீஸ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி. அதுவும் பார்க்கலாம். நம்ம வீட்லேயே ஒரு 20 மினிட்ஸில் பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, மஞ்சள் தூள், உப்பு போட்டு. இதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நான் துருவி போடுறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சிக்கனில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் மட்டனில் பண்ணலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் லெமன் போட்டுக்கலாம். நான் கஸ்தூரி மேத்தி முன்னாடி போட மறந்துட்டேன். ஸோ நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். ஸோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை இந்த டைம்லேயே நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஒரு 1.5 கப் அரிசி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது பாசுமதி ரைஸ் தான். நீங்கள் வந்து ஜீரா ரைஸ் கூட எடுத்துக்கலாம். அதுவும் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 20 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். ஊற வச்சா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போது குங்குமப்பூ எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணியோ பாலோ ஊற்றி நம்ம அதை வந்து சோக் பண்ணி வச்சிடணும். ஊற வச்சிட்டிங்கன்னா கலர் ரிலீஸ் ஆகிடும். இப்போது ஆயில் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சின்னதாக கேரட்டை ஸ்ட்ரைப்ஸ் பண்ணி போட்டுட்டு ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி போட்டு அதையும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. இதில் நீங்கள் நெய்யில் கூட வறுக்கலாம். இப்போது வறுத்துட்டோம். இப்போ ஆனியன் 2 போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ப்ரௌன் ஆகணும். நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா ஆயில் வந்து ரொம்ப குடிக்கும் டீப் ஃப்ரை பண்ணோம்னா. ஸோ அதுக்காக நான் பண்ணுறேன். பட் ஆனால் ட்ரெடிஷ்னலாக வந்து ஆயிலில் வந்து இந்த ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து இதிலே கிறிஸ்பியாக வந்துடுச்சு எனக்கு. நீங்கள் பண்ணுறதுனா நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் போட்டுட்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போது நெய், கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு தேவையான பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், சின்னமன், மேஸ், ஸ்டோன் ஃப்ளவர், கல்பாசி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் 1, இதெல்லாம் நல்லா வணக்கலாம். ஸோ
இன்னொரு பிரியாணி வெரைட்டியில் இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி சிக்கனை மேரினேட் பண்ணும்போதே போடுவாங்க. இப்போ தக்காளி ஒன்று போட்டுக்கலாம், அதையும் நல்லா வந்து வதக்கலாம். 1 இல்லைன்னா 2 உங்களோட இஷ்டம் போல் நீங்கள் போட்டுக்கோங்க. பட் ஓவர் டாமினேட் ஆகிடும் தக்காளி போட்டால். இது வந்து சாஃப்ட் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம சிக்கனில் இருக்குது, அதனால் ரொம்ப நம்ம ஓவராக போட்டோம்னாலும் ஏப்பம் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக கடையில் கிடைக்கிற கரம் மசாலா யூஸ் பண்ணுறதில்ல, நானே அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இல்லை கசூரி மேத்தி நான் போட்டிருப்பேன். ஸோ நான் கடைசியாக போட்டுட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன். பாக்ஸில் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அதனால் பாக்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இல்லை அப்படியே ஒரு 30 நிமிஷம் வெளியே வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நல்லா வதக்கணும். அந்த ஆயிலோடு சேர்ந்து வதங்கும் போது தான் அந்த சிக்கனுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் வேகிறது தான். நம்ம தம் போட்டுட்டோம்னா இந்த சிக்கன் வந்து வேகாது. ஸோ அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து சிக்கன் எல்லாம் வெந்திருக்கணும் நல்லா. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா தான் அந்த சிக்கனில் உப்பு இறங்கும். மூடி வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ். இப்போ ரைஸ்க்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு தனியாக பாயில் பண்ணணும். இதில் வந்து பே லீஃப், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டோன் ஃப்ளவர், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேஸ், உப்பு, கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம பாசுமதி அரிசியை போட்டுட்டு ஒரு 90% மட்டும் நம்ம குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் குழைய விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தம் போடும்போது ரைஸ் ரொம்ப உடையும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டு பாருங்கள். இது ஒரு 5 to 8 மினிட்ஸில் இந்த ரைஸ் வெந்துடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு வேகணும். அந்த ஸ்டேஜ் நமக்கு தெரியும், அந்த அரிசியெல்லாம் பெருசாக இருக்கும். இப்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெயினர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், தண்ணியெல்லாம் சீக்கிரமாக வடிஞ்சிடும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நான்வெஜ் பிடிக்கலைன்னா பன்னீர், உருளைக்கிழங்கு இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் அப்படி விட்டுறலாம், அப்போ தான் மலரும். இப்போ சிக்கன் எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. ஸோ மேக்ஸிமம் வந்து வெந்துட்டுருக்கு. இதில் வந்து கொஞ்சம் சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த தம் போடும்போது ஒவ்வொரு லேயருக்கும் வந்து நமக்கு சிக்கன் தேவைப்படும். ஸோ நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் போன்லெஸ்ஸாக வந்து நீங்கள் பார்த்து பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கு. எதுக்காகனா நம்ம தம் போடும்போது கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கணுங்கிறக்காக. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் விட்டுருங்க. இப்போ புதினா கொத்தமல்லி வந்து போட்டுறோம். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நெய் போடுறேன். அதுக்கப்புறம் வேக வச்ச அரிசியை வந்து லேயர் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு லேயர்ஸாக நம்ம வந்து கொண்டு போவோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த சிக்கனும் வேகும், நமக்கு ரைஸ்லேயும் அப்படியே அது இறங்கும். இப்போது அந்த சாஃப்ரான் வாட்டர், இது வந்து ஹோட்டலில் கலர் யூஸ் பண்ணுறாங்க, பட் நான் வந்து சாஃப்ரான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து திராட்சை, முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன். இது ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு 4 பேர்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 3 இல்லை 4 பேர்த்துக்கு. அதிகமாக பண்ணணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் இதே அளவுகளோட. ஸோ ஒவ்வொரு லேயராக சிக்கன், முந்திரி, திராட்சை, புதினா கொத்தமல்லி, அந்த சாஃப்ரான் வாட்டர், அதுக்கப்புறம் ரைஸ், இதை போட்டு ஃப்ரை பண்ண வெங்காயத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுருவோம். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வீட்டில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ இந்த சாஃப்ரான் வாட்டரில் தான் அது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி மலர்ந்து வரும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கரம் மசாலா தூவுறேன் நான். இதுக்கப்புறம் அதே மாதிரியே ஃப்ரை பண்ண வெங்காயம், மீதி இருக்கிற சிக்கன், ஸோ எல்லாமே நல்லா வந்து எல்லா இடத்துக்கு போகிற மாதிரி பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி, கொஞ்சம் ஆயில், சூடான எண்ணெய் இல்லைன்னா நெய், மூடி வச்சுருங்க. இப்போது ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. இது மேலே வச்சுட்டு மேலே தண்ணி வெயிட் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். 10லேருந்து
15 நிமிஷம் லோ ஃப்ளேமில். ஸோ பாருங்கள், ஸ்டிக்கி இல்லாமல் ஹோட்டலில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி வீட்லேயும் நமக்கு வந்துடும். ரைத்தாவோட எடுத்துக்கலாம், பிரியாணி கத்திரிக்காயோட எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பட்டர் garlic சிக்கன் நான் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த கலரும் இருக்காது. ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தம் பிரியாணிக்கு ரைத்தா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே ஸ்டைலில் நீங்கள் மட்டனும் பண்ணலாம். மட்டன் பண்ணும்போது முதல்ல ப்ரெஷர் குக்கரில் 7-8 விசில் விட்டுட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும். அதுக்கு பட்டர் garlic சிக்கன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஜாக் ஃப்ரூட் சீட்ஸில் ஒரு பிரியாணி, கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல். அது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம கொடுத்துடலாம். இப்போ பாசுமதி ரைஸ் 2 கப் எடுத்துகிட்டு நம்ம நல்லா கழுவிக்கலாம். ஒரு 3 தடவை கழுவிடுங்க. பாசுமதி அரிசி இல்லைன்னா ஜீரக சம்பா ரைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டர் இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் சோம்பு, பே லீஃப், பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம். நல்லா அதை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் 1-2 வெங்காயம், பச்சை மிளகாய், இதை போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டு கூட நீங்கள் வதக்கலாம். ஸோ பிரியாணியோட பேஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் ப்ரௌன் ஆகணும். ஸோ இது ரெடியாகிட்டுருக்குள்ளேயே நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆனியனும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் என்ன போட போகிறோன்னா தக்காளி, அதுக்கப்புறம் கேரட், இதுக்கப்புறம் வேக வச்ச பலாக்கொட்டை, அதனோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போடுங்க. ஸோ போடும்போது 2 கட் பண்ணி போட்டுருங்க. பட் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இந்த பலாக்கொட்டையில் வேக வச்சதுக்கப்புறம் தோல் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போ எல்லாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை தான் நம்ம போடுறோம். யூஸ்வலாக இந்த மாதிரி நம்ம போட மாட்டோம் மற்ற பிரியாணியில். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேங்காவோடு சேர்ந்து சூப்பராக இருக்கும் பிரியாணி. நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது, இந்த அளவுக்கு பிரியாணி இருக்க மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ளேவரை கொண்டு வரும் அந்த தேங்காய். இப்போது கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள், அவ்வளோதான். இதுக்கு பெரிய மசாலாலாம் அரைச்சி போடணும்னு அவசியம் இல்லை. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல. இதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி, உப்பு போட்டுக்கலாம். ஸோ இதையும் வந்து 1 நிமிஷம் மட்டும் இந்த ரைஸ் வந்து உடையாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஜீரக சம்பா அப்படிங்கும்போது உங்களுக்கு உடையாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பாசுமதி ரைஸ் உடையும் பெருசாக இருக்கிறதுனால. இப்போது ஒரு 2 கப் தண்ணி, அது அந்த அரைச்ச மிக்சிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காவோட ஃப்ளேவர் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கும்போது அதுலேயே ஊற்றிட்டு நீங்கள் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வரும்போது என்ன பண்ணணுன்னா லெமனை பிழிஞ்சு விடணும். அதில் ரொம்ப முக்கியமானது லெமனோட விதைகளை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது இருந்தால் கசக்கும் சாப்பிடும்போது. இப்போது ஒரு ஹோல் லெமன் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா நோ ப்ராப்ளம், லெமனை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் லெமன் வந்து பயங்கர ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போது அந்த கொதி வந்துடுச்சு. அந்த ரைஸ் அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா இதை மூடி 3 விசில் வைக்க போகிறோம். 3 விசில்னால் 1 விசில் மீடியம், ஹை டு மீடியம், அதுக்கப்புறம் 2 விசில் சிம். மொத்தமாக வந்து 10 நிமிஷம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே வந்து இது எடுத்துக்காது. 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடி ஆகிடும் நமக்கு. நீங்கள் எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கீழே வந்து பேர்ன் ஆகிடும். ஸோ அதனால் நான் சொல்ல முடியும், ஒன்று மட்டும் மீடியம் டு ஹை, செகண்ட் வந்து லோ. நீங்கள் வந்து கீழே ஏதாவது தோசைக்கல் இருந்ததுன்னா அது மேலே கூட நீங்கள் வைக்கலாம், தம் பண்ணுற மாதிரி. இப்போ பாருங்கள், ஸ்டீம் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. நம்ம எடுக்கிறோம், எதுவுமே உடையாமல், ரொம்ப ஸ்டிக் ஆகாமல், கீழே பேர்ன் ஆகாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைத்தா எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஆற வச்சுட்டு நம்ம
குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து போட்டு கொடுத்து விடலாம். அப்படி கொடுத்துருக்கும்போது கொஞ்சம் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இதில் போட்டு பிரியாணி கூட பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலாக்கொட்டைன்னு நினச்சி நம்ம அவ்வளோ ஹெல்தி இல்லை அப்படின்லாம் எதுவும் இல்லை. இது வந்து இதில் சத்து அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். பலா சொலையிலேருந்து ஆரம்பித்து பலா பிஞ்சில் கூட நான் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் பிரியாணி போட்டிருக்கேன். இதில் சத்து நம்ம மட்டன் சிக்கனுக்கு ஈக்குவலான சத்து இதுலேயும் இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஃபிஷ் பிரியாணி தான். டேஸ்ட்டாக போனே இல்லாமல் இப்படி பண்ணுறதுன்னு சிம்பிளான ஹெல்தியான ஃபிஷ் பிரியாணி. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடையாமல் ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒன்றோடனும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக எப்படி நம்ம வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபிஷ் வந்து அதில் ஒரு போன் கூட இருக்கக்கூடாது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு 250 கிராம் எடுத்துக்கோங்க. மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுட்டு லெமன் ஜூஸும் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுட்டு ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுறலாம். 1 மணி நேரம் நீ விட்டுருங்க. அப்படி விட்டால் தான் என்னாகும் அப்படின்னா அந்த லெமன் ஜூஸ் எல்லாம் அந்த மசாலா எல்லாம் அந்த ஃபிஷ்ஷில் இறங்கி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஃபிஷ்ஷு போன் இருக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ப்ராப்ளம் ஆகிடும் போன் இருந்ததுன்னா. ஸோ அந்த மாதிரி எந்த வெரைட்டி இருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்படி நல்லா மேரினேட் பண்ணிடுங்க. இதில் எந்த அளவுக்கு நீங்கள் லெமன் போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ லெமனை நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சிடலாம் 1 மணி நேரம் மூடி. இதுக்கப்புறம் 2 கப் பாசுமதி அரிசி எடுத்துகிட்டு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாசுமதி அரிசி தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஜீரா ரைஸும் நல்லா தான் இருக்கும். அதுவும் எடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரியே வாஷ் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். மினிமம் 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கலாம். இதுக்கப்புறம் இது ரெண்டையுமே முதல்ல ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பிரியாணி செய்கிறது ஈஸி. அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டுட்டு கரகரப்பாக அரைச்சிக்கணும், தண்ணி ஊற்றாமல். இதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், ஸ்டோன் ஃப்ளவர் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வெங்காயம் 1லேருந்து 2 போட்டுட்டு நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டால் போதும். பெரியவங்க அப்படிங்கும்போது ஒரு 3 பச்சை மிளகாய் கூட நீங்கள் போட்டு அரைக்கலாம். நல்லா இதையும் நீங்கள் வதக்கணும். ஒரு நிமிஷம் போதும் இது வதக்கிறதுக்கு. இதுக்கப்புறமா தக்காளி. ஸோ தக்காளி உங்களுக்கோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லைனா 2 போட்டுக்கலாம். ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்குங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் தக்காளியை அரைச்சி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. தக்காளி சாஃப்டானால் தான் அந்த பிரியாணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கப்புறம் இதனோட மசாலா பவுடர் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள். இதில் மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா எல்லாமே மசாலாவோட சேர்த்து வதங்கிடுச்சு. இப்போ ஊற வச்ச அரிசி அதையும் போட்டுட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதிகமாக மிக்ஸ் பண்ணால் அந்த பாசுமதி அரிசி உடைய பார்க்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பண்ணுறதுனால மசாலாவோட சேர்த்து அந்த ரைஸும் நல்லா வறுபட்டுரும். அப்போ டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் எடுத்து ஜென்டலாக வச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி போன்லெஸ் ஃபிஷ்ஷாக தான் இருக்கணும். நான் எந்த வெரைட்டி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபிஷ்ஷு பிடிக்காதவங்க பன்னீர், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, டோஃபு எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். இதை மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மிக்ஸ் பண்ணுறதில்ல, இது வந்து லைட்டாக ரைஸோட மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் எடுத்து விடுறேன், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணாலும் நமக்கு உடைய பார்க்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷில் 1-2 போன் இருந்ததுன்னா அது மிக்ஸ் ஆகிடும் ரைஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 கப் தண்ணி ஊற்றுறோம்.
தேவையான அளவு நீங்கள் உப்பும் போடணும். ரொம்ப முக்கியமானது லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் வந்து போடாமல் நம்ம பிரியாணி நல்லா இருக்காது. ஸோ லெமன் பிழிஞ்சு விடும்போது நீங்கள் எப்போவுமே முக்கியமானது அதனோட விதைகள் போயிடாமல் பார்க்கணும், இல்லைனா கசப்பாயிடும். ஸோ இது மாதிரி லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லெமன் ஜூஸ் எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகி வந்துடும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். ஸோ பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும் ஃபிஷ் எல்லாம். ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபிஷ் இருக்கிறதே தெரியாது, ரைஸோட கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் புதினா போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் அந்த ஃபிஷ்ஷிலலாம் அந்த உப்பு இறங்கும். இப்போ மூடி ஒரு 3 விசில் விட்டுறலாம். ஒரு விசில் ஹைலேயும் 2 விசில் லோலேயும் விட்டுருங்க. அவ்வளோதான், பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக நமக்கு ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் அந்த ரைஸ் வந்து மலர்ந்துடும் நீங்கள் எடுக்கும்போதே. ஸோ நமக்கு கீழே வந்து பத்தவும் இல்லை, அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபிஷ்ஷோடு சேர்த்து எடுங்க. எடுக்கும்போது ஃபிஷ் உடஞ்சிடக்கூடாது. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஜூஸியாக ஸ்டிக்கி இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கணும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நான் வந்து ப்ரான் பிரியாணியும் போட்டிருக்கேன், மட்டன் தொன்னி பிரியாணியும் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 25 வெரைட்டிஸில் வீடியோ போட்டிருக்கேன். சிக்கன், மட்டன், ஃபிஷ் ஃப்ரை கூட போட்டிருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரைத்தாவோடு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் தயிரோடு சேர்த்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே சாப்பிட்லாம். கத்திரிக்காய் சட்னி இருக்கும், அதோடு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது நீங்கள் போன் இல்லாத ஃபிஷ் தான் போட்டு பண்ணணும். போனோடு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி சாப்பாடு வந்து சாப்பிடவே முடியாது. ஸோ அதை நீங்கள் வந்து கவனம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எக் பிரியாணி. ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 பார்ட்டில் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் ஜீரா ரைஸ் எடுத்துக்கலாம், ஜீரக சம்பா. இதை வந்து ஒரு 3 தடவை நல்லா கழுவிக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சா போதும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா 10 நிமிஷம் கூட போதும். இப்போ மிக்சியில் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா இதெல்லாம் கரகரப்பாக அரைச்சிக்கணும். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வேக வச்ச முட்டை, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். நீங்கள் வந்து எக்கை போடும்போது லைட்டாக அப்படியே கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப கட் பண்ண வேணாம், லைட்டாக கீறி விட்டு வதக்கிடுங்க. இப்போது ப்ரெஷர் குக்கரை எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நீங்கள் வதக்கலாம். டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாஃப்டாக வரைக்கும் வதக்கினா போதும். இது பார்த்திங்கன்னா ஒரு லஞ்சுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3லேருந்து 4 தக்காளி எடுத்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வதக்கணும். தக்காளி ரொம்ப தேவையில்லைன்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுது, அதாவது புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றாமல், அதையும் நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆயில் எதுவுமே நான் வந்து ஊற்றிருக்க மாட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலே நமக்கு போதுமானது. நெய் இல்லைனா பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். நான் முட்டைக்கும் போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வதக்கியிருக்கேன். நம்ம இந்த ரைஸ்க்கும் நம்ம போடணும். அதுக்கப்புறம் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த தயிர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஊற வச்ச ஜீரா ரைஸ் அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்படி வதக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா எடுத்துக்கும் அந்த அரிசி. இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி எக்கு, அதுக்கப்புறம் தேங்காய் பால். நீங்கள் 3 கப் தேங்காய் பால் ஊற்றலாம், இல்லைனா 2 கப் தேங்காய் பால் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 2 கப் ஜீரா ரைஸ்க்கு நம்ம 3 கப் ஊற்றணும் தண்ணி இல்லை தேங்காய் பால். ஸோ நீங்கள் பிரித்து கூட நம்ம ஊற்றிக்கலாம். அதாவது 1:1.5 தான் இதனோட ரேஷியோ. இப்போ பாருங்கள்
நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. புதினா போட்டுக்கலாம், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம், தேவைப்பட்ட கரம் மசாலா தூவிக்கலாம். தூவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம ஒரு 3 விசில் விடலாம். லோ ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சிடலாம். 3 விசில் விட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் எடுங்க. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம புதினா தூவிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த ஜீரக சம்பா சாதமே பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த மனம் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசுமதி அரிசி மாதிரியே ஜீரா ரைஸும் ஜீரக சம்பா சாதமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ரைத்தாவோடு எடுத்துக்கலாம். இல்லைன்னா கத்திரிக்காய் சட்னின்னு ஒன்று இருக்குது, அதோடையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு பிடிச்ச எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதில் முக்கியமான விஷயம், எக்கை வேக வைக்கும்போது ரொம்ப வேக வச்சிடாதீங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். அதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா அதில் உள்ள இரும்பு சத்துன்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மஞ்சக்கருவில் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக் பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ரைத்தாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சோயாவில் ஒரு பிரியாணி. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வெஜிடேரியன்ஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஒரு 2 கப் ஜீரா ரைஸ் எடுத்துக்கோங்க. 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதில் வந்து பாசுமதி ரைஸும் போடலாம், கொல்லம் ரைஸ், சோனா மசூரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் 1 கப் மீல் மேக்கரை ஒரு 5 நிமிஷம் உப்பு போட்டு வேக வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக தண்ணியை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடுவேன். கையில் பிழிஞ்சு எடுத்துருங்க, ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பிரியாணி சொதன்னு ஆகிடும். இதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு நெய் போட்டுக்கலாம், இல்லை பட்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு இல்லைன்னா ஜீரகம், பே லீஃப் போட்டுக்கலாம், ஏலக்காய், ஸ்டோன் ஃப்ளவர், ஸ்டார் அனீஸ், மராத்தி மொக்கு, அதுக்கப்புறம் மேஸ் எல்லாம் போட்டுட்டு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுருவோம். இதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம், 1 இல்லைன்னா 2 போதும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும், அப்போ தான் பிரியாணி மத்தியானம் வச்சுருக்கும் போது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி, ஜீரகம், உங்கள்கிட்ட மசாலா வந்து இதெல்லாமே ஆட் பண்ணலாம். இப்போ வந்து க்ரீன் சில்லியும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். தக்காளி 3 தக்காளி போட்டுக்கலாம், ஃபைனாக கட் பண்ணி. அப்படி இல்லைங்கும்போது நீங்கள் பியூரியாக கூட போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கப் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், கசூரி மேத்தி போட்டுக்கலாம். அதாவது வெந்தயக்கீரையை காய வச்சு கொஞ்சம் அதை வந்து க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா அதே ஃப்ளேவர் வந்துடும். எக்ஸ்ட்ரா வந்து நல்லாவும் இருக்கும் பிரியாணிக்கு. இதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. இதில் நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். ஸோ நல்லா வதக்கிட்டோம். நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். ஸோ நம்ம சோயா போட்டுட்டு 2 நிமிஷம் நம்ம வதக்குறோம். இது சீக்கிரமாக வெந்துடும் 3 விசிலில். அதனால முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கிறது நல்லது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இதுவுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இல்லை தேங்காய் பால் ஊற்றலாம், இல்லை நார்மல் தண்ணி கூட நம்ம ஊற்றி பண்ணலாம். இதில் கரம் மசாலா ரொம்ப முக்கியம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சிக்கன் மசாலா, ஏதாவது மட்டன் மசாலா இருந்தால் கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். பட் நான் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, வீட்லேயே கரம் மசாலா அரைச்சி தான் நான் போடுறேன். இப்போ ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நான் 2 கப் ஜீரா ரைஸ் போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றிட்டு ரைஸ் போடலாம். ஆனால் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது மசாலா வந்து நல்லா வந்து இதில் பிடிக்கும், கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும் ரைஸும். 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1க்கு 1.25 இல்லைனா 1.5ங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது பாசுமதி ரைஸ்க்கும் ஜீரா ரைஸ்க்கும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி கிட்டத்தட்ட 3 விசில், 1 விசில் ஹை ஃப்ளேமில், 2 விசில் லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் மலர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டு இன்னொரு சேனலுக்கு கிட்டத்தட்ட 1900 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வீடியோஸும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி.